ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங்க்கு மேலே எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் நான் குளிச்சுட்டே வந்தேன். வீட்டில் அவ்வளோ வேலை இருந்தது. நாளை கழிச்சு பொங்கலுங்கிறனால நிறையா வேலை இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டு காலையிலேருந்து ஒரே க்ளீனிங் தான். அதனால் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து குளிச்சுட்டே வந்தேன். ஈவினிங்க்கு மேலே குளிச்சுட்டு குட்டியை வந்து ஒரு மேக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் தான் பண்ணேன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால குட்டியை வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நைட் சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மதியம் வந்து நான் சாப்பிடல, அதனால் சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சீக்கிரமே செஞ்சிட்டு நைட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமாட்டி கோயில் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கோயில் போகிறோமா என்னங்கிறதே தெரியும். சாப்பாடுக்கு வந்துட்டு இன்றைக்கி காளான் பிரியாணியும் காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து காலிஃப்ளவர் 65க்கு ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு மஞ்சள் பொடியெலாம் போட்டு அடுப்பில் வந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தேன். நான் வந்து சுடு தண்ணி ஊற்ற மாட்டேன், தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வந்து கொதிக்க வைப்பேன். அதுக்கப்புறமாட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இன்றைக்கி அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். காளான் வந்து எப்பயுமே கீரைக்கார அண்ணன்ட்ட தான் வாங்குவேன். இன்றைக்கி காலைல வாங்க மறந்துச்சு. சரி சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு காளான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கி வீட்டில் வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து காளான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அப்புறமாட்டி காளான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து தக்காளி சேர்க்கலை, தயிர் சேர்க்கலை, அப்புறமாட்டி எந்த ஒரு மசாலா வந்து நான் அரைச்சி எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் உள்ள பொடியை வச்சு வெங்காயம் காளான் மட்டும் வச்சு தான் நான் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு மசாலா எதுவுமே நான் அரைக்கலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் காளான் பிரியாணி. ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் என்ன பிரியாணி வேணாலும் நீங்கள் செய்யலாம், ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. அது மாதிரி டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். அடுத்து பிரியாணிக்கு வந்து எப்பயும் போல தான் ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானக்கப்புறமாட்டி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது பொரிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து தக்காளி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து சேர்க்காமல் செஞ்சாலுமே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறட்டும். அதுக்கப்புறமாட்டி மசாலா ஐட்டத்துக்கு வந்து 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் வந்து கறி மசால் பொடி, 1 ஸ்பூன் வந்து பிரியாணி பொடி, கடையில் வாங்கின பிரியாணி பொடி பாக்கெட் தான் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காளான், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான்லேருந்து தண்ணி விடும், அது நல்லா ட்ரை ஆகி வரட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு வந்து நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு. இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது கொதிச்சு வரும்போது உப்பு அப்புறமாட்டி அரிசி ரெண்டுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி இலை மட்டும் தூவிட்டு மூடி போட்டு விசில் போட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு எனக்கு வந்து உடனே வந்து விசில் வந்துடும். அதனால் நான் ஒரு 2 விசில் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். அது சுடுதண்ணில் போட்டு வச்சுருந்தோம்ல, அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, நான் போட மறந்துட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன், போட மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசையும்போது தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சக்கப்புறமாட்டி மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி நம்ம காலிஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் ஃபுல்லாக நல்லா படுற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறம் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் பொடி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நான் அப்படியே தான் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமாட்டி காலிஃப்ளவர் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடு நிறம் மாற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறமாட்டி எடுத்து தனியாக தட்டில் வச்சுட்டேன்.
ரெடி பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் ஸ்டிஃபைனா சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சூடாக அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சு தான் கோயிலுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.